ஹலோ, பேரண்ட்ஸ் குரூப்ல இருக்கிறார்கள். யாரு சிமாக்கிட அம்மா? சிமாக்கிட அம்மா யாரு? சிமாக்கிட வாப்பா யாரு? எங்கட ஷஹராங்கிற புள்ள பட்டம் கட்டி எடுத்துக்கிட்டு போனதுக்கு பாத்திரிக்கை பிச்சிட்டு கொடுத்துருக்காரு. சிமாக்கிட வாப்பா தான் சஹராக்கு ஒரு பட்டம் கட்டி கொண்டாந்து நாளைக்கு கொடுங்க. இது சஹரோட அம்மா சொல்றேன், டீச்சர்ட்டையும் சொல்லியிருக்கேன். பாத்ரூம் போயிட்டு வரது கடையில பிள்ளைட பட்டத்தை பிச்சு எரிஞ்சி ஈக்கு துண்டு துண்டு ஆக்கி கொடுத்துருக்கான். துண்டக்கார பொடியன். யார் அந்த சிமாக்கு? ஓடோ தெரிச்ச உள்ளே இருக்கிற யார் அந்த சிமாக்கு? அம்மா பாப்பா வந்து நாளைக்கு பேசுறானே, யார் அந்த சிமாக்கு? பட்டம் கட்ட போற கஷ்டம் தெரியுமா? படிக்கிறதுக்கு இடையில பட்டத்தை பிச்சான நாளைக்கு படிப்புக்கு என்ன செய்தியா அவரு? யார் அந்த தெரிச்ச உள்ள சிமாக்கு? அம்மா பாப்பா வந்து பேசுறானே டீச்சர்ஸ் மார்கிட்ட. எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு எல்லாம் அவர் வந்து 2 பிள்ளைகளுக்கு பட்டத்தை கட்டி கொடுக்குறானே, துண்டக்கார பிள்ளை. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சிமாக்கோட வாப்பா பேசுகிறேன். நீங்கள் கதைக்கிற ரோங்கோன கதை சரியானே. குழுப்பில் ஒழுங்காக கதைக்கு பழகுங்க. முதல் சின்ன பிள்ளைக்கு தெரிச்ச பிள்ளைன்னு கேட்குறேன்டா, உங்களோட பிள்ளை என்ன தெரிக்கா பிள்ளையா? எங்களோட மல்ல மட்டும் தெரிச்ச பிள்ளையா? என்ன பிரச்சனை? இன்றைக்கி டீச்சர் நேரடியாக காய்க்கணும். சும்மா தெரிச்ச பிள்ளை தெரிக்கா பிள்ளைன்னு நீங்கள் காய்க்க அப்படி விருப்பம் இல்லாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க போய். நீங்கள் சரி, நாங்கள் அதுக்கு வந்து பேஸ் பண்ணுறோம். உங்களோட பட்டம் எவ்வளோ சொல்லுங்கள், அதுக்கு காசை தரோம். தெரிச்ச புள்ளு காய்க்கிறதெல்லாம் உங்களோட ரோங்கான கதை நீங்கள் காய்க்கிறது சரியானே. இந்த கதையெல்லாம் இனி இந்த குரூப்பில் விடப்படாது. எங்களோட பிள்ளை எங்களுக்கு பிள்ளை பிரச்சனைண்டா நீங்கள் டீச்சர்கிட்டையோ இல்லை பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். தெரிச்ச பிள்ளை தெரிக்கா புள்ளன்ட்டு இனி இதில் போடப்படாது. இப்போ உங்களோட குரூப்பில் உங்களுக்கு விருப்பம் உண்டா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதுக்குரிய நடவடிக்கை டீச்சர் எடுக்கட்டும், நாங்கள் போய் பேஸ் பண்ணுவோம் அதை சரியானே. இனி இந்த தெரிஞ்ச கதையெல்லாம் இந்த இதில் போடப்போற குரூப்பில் நீங்கள் எங்களோட பிள்ளைய பற்றி. எங்களோட பிள்ளை தெரிச்சுன்னா உங்களோட பிள்ளை என்ன தெரிக்கா பிள்ளையா? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் முதல்ல எப்போ பட்டம் கொண்டு வர சொன்னேன், எனக்கு வைங்கன்னு சொன்னேன். அதை நீங்கள் ஒழுங்காக பண்ணல, கேலஸாக இருந்து கொடுத்து அனுப்பினதால் வந்த விளைவு. பிள்ளைய முழுதாக யாரை கொடுத்து அனுப்பினேன்? உங்களோட தானே பிள்ளை. இப்போ நானும் போகிறல கொண்டாந்து மல்லு அடிக்கட்டும், பிள்ளைகள் பட்டத்தை கொண்டாந்து பிச்சு மல்லு அம்மா பாப்பாவுமே மல்லு கட்டட்டும், மெசேஜ் போடணும். நான் லீவ் எடுத்தேன், என்னால் ஏலாத்தெல்லாம் போகலை. எல்லா வேலையும் செய்து வச்சு நான் காலையில் எழுமினே எல்லாம் போகலை, லீவு போட்டேன். நான் போயிருந்தாலும் எனக்கு செஞ்சு கொள்ளல. பிள்ளைகள் படிப்பிக்கலாம், கரையில் குந்திக்கிறிக்கா நான் போகிறேன். போய் பிள்ளைகள் படிப்பிக்கணும், அதுக்கான லீவ் போடலை. நீங்கள் லீவ் போட்டது பிள்ளை டீச்சர், நீ போகாமல் விட்டது பிள்ளை டீச்சர். டீச்சர் தான் பட்டத்தை நை கொடுக்கணும். என்ன கதைகள்ன்ட்டு எனக்கு என்ன விளங்கு இல்லை. நீங்கள் சுய சிந்தனையோட இருந்து கதைச்சிருக்கீங்களா, சுய சிந்தனை இல்லாமல் கதைக்கீங்களா ஒன்றும் தெரியல. முதல்ல எல்லாம் ஒரே வயசு பிள்ளைகள், அதுக்கேற்ற செயற்பாடும் இல்லாமல் இருக்கும். அன்றைக்கு சிமாக்கு ஒரு பொருளோட பட்டத்தை பிச்சவன், நாளைக்கு அதே சிமாக்கு அந்த பிள்ளைக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுவான். இன்றைக்கு சண்டை பிடிக்குங்க, நாளைக்கு ஒத்துமையாகும். அன்றைக்கு 2 பேரண்ட்ஸ் கோலத்துக்கு மல்ல அடிக்கிங்க, அவ்வளோ கோல் இருக்குங்க. டீச்சர் அந்த பிள்ளையோட இந்த பிள்ளையை சேர்க்கணும், அந்த பிள்ளையை சேர்க்கணும், அப்படி இப்படின்னு ஆகிங்க. மறு அங்கே பார்த்தா பக்கத்தில் அடுத்த 2 நாளையில் பிள்ளை பக்கத்தில் ஒத்துமையா அவன் இல்லாமல் இவன் இல்லாமல் ஒத்துமையா இருக்கானு. அதான் குழந்தை ஜாதிகள். அதுக்கு கல்ல மனம் தெரியா, அதுக்கு அவளுக்கு என்ன செய்யாது மாதிரி செஞ்சு போகும். நாளைக்கு அது மறந்துடும். அதுக்கு நீங்கள் பாரதூரமாக்கி பெருசாக்கி என்னென்ன பிரச்சனை இவ்வளோ போய் எனக்கு தெரியா, பார்த்துக்கோங்க. நீங்கள் நான் செய்த பிள்ளை அந்த அட்மினை நான் மட்டும் வச்சுட்டு, அல்லது அட்மின் அது தலைவர் மட்டும் வச்சுட்டு மற்றவங்களை இது பண்ணிக்கணும், ஒன்லி அட்மின் கொடுத்திக்கணும். ஆனால் எந்த அளவு இண்டிசன் நடந்து உள்ள பேரண்ட்ஸ் இருக்காங்க இப்போ தெரிஞ்சு கொள்ளேன், பார்ப்போம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பேரண்ட்ஸ் மீட்டிங் என்ன பிரச்சனை என்கிட்ட வந்து விஷயத்தை சொல்லுங்கள், நான் அதை பார்த்துக்கொள்ளேன், நான் தீர்த்துக்கொள்ளேன். இது நீங்களே குரூப்பில் போட்டு நீங்களே சண்டை பிடிச்சிட்டு கதை வச்சு தேவையில்லாத வீண்வாதங்கள் செஞ்சு கொண்டிருக்கீங்களா? அப்போ நான் தேவையில்லை இடத்துல எந்த கடமையை மட்டும் நான் செஞ்சுட்டு நான் ஸ்கூல் போகிறேன், பிள்ளை படிப்பிக்கணும், முடிஞ்ச வழக்கம். அவளோட நான் சொல்கிறேன். மற்ற பிரச்சனை மற்ற விஷயங்கள் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. பேரண்ட்ஸாக நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நான் குரூப்பில் தலைவர் இருப்பார், அதுக்குரிய செயலாளர் இருக்காங்க, அதுக்குரிய பாருங்கள். நானும் இந்த குரூப்லேருந்து லீவ் ஆகிறேன். அந்த முடிவுகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த வார பிரச்சனையில் அதுக்குரிய தீர்மானம் எடுக்கிறது. பிறகு எல்லாத்தையும் நடத்தி முடிச்சு போட்டு பிறகு உங்களால் ஏழாம் மணிக்கு ஒப்புக்கு வரல இந்த ஸ்கூலுக்கு வரது இல்லை, பிரின்சிபல் போய் சொல்லி கொடுக்குறேன், சொல்லி போட்டு அங்கே போய் அடிக்கிறதும் இல்லை, நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி கொண்டிருக்கிறதும் இல்லை. இன்றைக்கு அலிலால் ஸ்கூலில் நடந்த பிரச்சனை, முதலாம் ஆண்டு பிள்ளையோட பட்டத்தை திட்டத்துக்கு இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்க. பிள்ளை நான் கோழிக்கடை மன்சூர். இந்த உங்களை ஊட்டு பிரச்சனை, காசு பிரச்சனை, இந்த இதெல்லாம் இந்த குரூப்பில் போட்டுக்கு மெனக்கெடுத்தப்படா. நாங்கள் 1000 பிரச்சனை இல்லை, 1000 தொழில் தெரியும். நாங்கள் இந்த நிற்கு மெசேஜ் வந்தால் இது இப்போ உங்களை பேசுகிற பிரச்சனை நீங்கள் கோல் அடிச்சு பார்த்து இந்த குரூப்பில் போட்டு நங்குன்னு இந்த ஒத்த பெட்டி சாச்சி மறங்குது. உங்களால் உங்களோட பிரச்சனை இளைஞ்ச வைக்கப்படாது. பெரும்போட வருவேன் 4 மணிக்கு ஸ்கூலுக்கு. நான் ரொம்ப மோசமாக, நான் ரொம்ப கெட்ட ராஸ்கோல். நான் சொல்லிட்டேன், இந்த காசி ஆக்கிறது சைசிகளுக்கு
இனிமேல் இந்த குரூப் இந்த பேரண்ட்ஸ் மாதிரி வேலையை பார்க்கணும். டீச்சரில் மெசேஜ் தவிர இந்த குரூப்பில் வருமாண்டா அனுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி நான் அடுத்த அண்டைக்கு ஒத்த மெசேஜ் போடுறேன். என்ன நக்குன்னு அம்மாடி கூத்து பாரு. யாருக்கு கதைக்கம் எவருக்கு கதைக்கம் என்ன மாதிரி கதைக்க மாட்டேன் ஒரு இந்த டீச்சருக்கு தெரியுமா? நான் தெரியாம தங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, எவ்வளவு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நான் கொண்டு இந்த வகுப்பு இந்த அளவுக்கு நல்லாக்கி கொடுத்ததுக்கு அவ செய்யற நன்றியாது. நன்றி என்ன தெரியுமா உங்க ஆக்களுக்கு? இல்ல அந்த டீச்சருக்கு தெரியுமா நன்றி என்னண்டு? நன்றி அது நாயல் ஒன்ன போல ஒரு கண்டரவாளாட்டி என்ன செடி என்ன அண்டி செக்யூரிட்டி நீ போய் அங்கே ஏற்றி கொடுத்து அவோ ஏற்றி கொடுத்து அந்த செக்யூரிட்டி ஏறினா போல டீச்சர் போல நடக்க லஞ்சம் கொடுத்த ஒரு மாதிரியும் அவளுக்கு பின்னால் தெரிஞ்ச ஒரு மாதிரியும் அவளுக்கு அதை செஞ்சு கொடுத்த ஒரு மாதிரியும் தெரியுது. அந்த தேவடியாளுக்கு பின்னால் நீ தெரிஞ்சு என்ன பட்ட கரைக்க என்ன சந்தோஷத்தில் இருக்கியா? உங்களை நம்பி நான் அடுத்த வரல, நான் எல்லாம் நம்பி தான் பிள்ளைய படிக்க குடிக்கிறேன். சரியானே? நீங்க ஒரு சாரி அந்த கேவலம் கட்ட வேலையில் பார்க்குறவங்க ஆக்கள் சேர்ந்து கூட்டி விட்டு ஒரு ஆக்கள் சேர்ந்து அந்த கூட்டி காய்ச்சி கேவலம் கட்ட வேலை பார்த்து என்ன பட்ட கரைக்க போட மாட்டேன். நிம்மதி இருக்கியா? சந்தோஷத்தில் இருக்கியா? அப்படியா? நீ சந்தோஷப்பட அளவுக்கு வைக்க மாட்டான் எங்களை. சரியா? நீ அவக்கு ஒரு நியாயம் தெரியா? ஒரு நியாயம் தெரியா? அவன் ஒரு நியாயம் நடக்கல. ஒரு நியாயம் அங்கே ஜிஞ்சல் பம்மாத்து காட்டி 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு லாய்க்கு இல்லாம முத்து பேர் அவட கசத்தை ஜெயிக்கிட்டு புதுனம் காட்டிக்கிட்டு அங்கே நீ வரைக்கும் தெரிஞ்சவ இப்போ எந்த சம்பளம் மட்டும் போதும். அவட சம்பளம் மட்டும் மச்சிருக்கான ஒரு சம்பளம் மட்டும் அவ போல மட்டும் பேர் நான் காணல. டீச்சர் மாதிரி நடக்காவே ஒவ்வொரு ஆள் மூச்சல் கட்டு அங்கே நின்று ஓட்டு டீச்சர் ஸ்தானத்தில் இருந்து டீச்சர் மதிப்பாள் கண்டராவாடிமை அவள் தெரிஞ்சால் அதுக்கு பின்னால் நீ கண்டராவாடிமை தெரிஞ்சு ஓட்டு இப்போ கூட்டி கொடுத்து போட்டு சந்தோஷம் இருக்கியா? உண்ட மாமியா மாமா அத்தை உண்ட ஒரு நீ பார்க்கணும். மத்தக்கள் கோர்த்துட்டு போட்டு புதுனம் காட்டிட்டு செக்யூரிட்டி நல்லா பேடி நீ எல்லாம். ஆனால் என்ன விஷயம்டா எல்லாத்துக்கு காரணம் நம்மளால் சாகிற பாத்ரூம் போனேன். நம்ம மட்டும் பாத்ரூம் போக இந்த சிமாக்கு பட்டம் கிழிச்சிக்க மாட்டான். சிமாக்கு பட்டம் கிழிச்சி என்ன தலை சாகிற பாத்ரூம் போன தலை அந்த பட்டம் கிழிச்சதெல்லாம் ஒரு பிரச்சனை. அவளை மகளுக்கு பம்பஸ் கட்டி விட்டிருந்தா இந்த அவள் பாத்ரூம் போய்க்க மாட்டான். அப்போ அது சாகிற நம்ம மாட்ட போல. இவனுக்கு ஒரு பட்டத்தை செஞ்சு விட்டிருந்தா இவன் அவளை பட்டத்தை போய்க்க மாட்டான். அது சிமாக்கிட வாப்பட போல. இது எல்லாத்துக்கும் முன்னே டீச்சர் ஸ்கூலுக்கு போயிருந்தாண்டா பிள்ளைகள் பட்டம் கிழிச்சிக்காது. அது டீச்சரை போல. ஆக மொத்தத்தில் எல்லாரும் போல இருக்கீங்க இந்த பட்டம் கிழிச்ச கேஸில். அஸ்ஸலாமு அலைக்கும். சரடம்மா நம்ம 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். சரியா? ஐ லவ் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.